ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் ஜோதிடத்தில் இன்று மேலும் ஒரு காதல் திருமணம் சார்ந்த ஒரு பதிவு. பொதுவாகவே காதல் திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் லக்கினத்துக்கு 3, 5, 7, 11. 3ஆம் இடம் தைரியஸ்தானம். அந்த தைரியத்தை மூலதனமாக கொண்ட 5ஆம் இடம். 5ஆம் இடத்துக்கு அதீத ஈடுபாட்டோடு சேர்ந்து செயல்படக்கூடியது 7ஆம் இடம். ஆக இந்த 3க்கு 9ஆம் இடமான 11ஆம் இடமும் 5க்கு 7ஆம் இடமான 11ஆம் இடமும் 7ஆம் இடத்திற்கு 5ஆம் இடமான 11ஆம் இடம் வலுப்பெறும் பொழுது இது பலமான யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தருவது மட்டுமல்லாமல் திருமணத்தையும் சுலபமாக செய்து வைத்து விடுகிறது என்பதுதான் நடைமுறையில் பார்க்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஜாதகம் 28/2/1986 காலை 9:35 மணிக்கு ஜனனம். இதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் என்று முதல் என்னவென்று பார்ப்போம். லக்கினத்துக்கு 1இல் ராகு, அதாவது மேச லக்கினத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் கேது, சந்திரன் கேதுவோடு சேர்ந்து. ஆக இது பலமான நாகதோஷம். அடுத்து செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்கிறது. ஆக இது பலமான செவ்வாய் தோஷமும் கூட. ஸோ நாகதோஷம் இருக்கிறது, பலமான செவ்வாய் தோஷமும் இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த சந்திரனுக்கும் கேதுவுக்கும் குருவனுடைய 9ஆம் பார்வை இருக்கிறது. அந்த 7ஆம் வீட்டுக்குரிய கிரகம் 11ஆம் இடத்திலிருந்து குருவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆக 7, 9க்குரியவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அதற்கடுத்து பொதுவாகவே 7ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும் ஜாதகங்கள் அனைத்துமே ஓரளவு தடுமாறக்கூடிய மனோநிலை என்று சொல்லலாம். அதே சமயத்தில் சபலம் என்று சொல்லலாம். அதீத ஈடுபாட்டோடு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, அந்த விட்டு கொடுப்பதில் தனக்கு என்று சுயநலம் மேலோங்கி இருப்பதை நாம் நிறைய பார்த்திருக்கிறோம். இந்த ஜாதகம் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஜனனம் சந்திரன் என்ற நிலை என்று பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 1.42 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் 21.25 பாகை பெற்றிருக்கிறது. புதன் உத்திரட்டாதி நட்சத்திரம் 1 பாதத்தில் அமர்ந்து 3.48 பாகை பெற்றிருக்கிறது. குரு சதய நட்சத்திரம் 1 பாதத்தில் 8.15 பாகை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் 25.15 பாகை பெற்றிருக்கிறது. சனி அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் 15.50 பாகை பெற்றிருக்கிறது. ராகு அசுபதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 9.11 பாகை பெற்றிருக்கிறது. கேது சுவாதி நட்சத்திரத்தில் 1 பாதத்தில் அமர்ந்து 9.11 பாகை பெற்றிருக்கிறது. இங்கு ஏற்கனவே பல காணொளிகள் சொல்லியிருக்கிறோம். லக்கண புள்ளி ராகு கேதுவனுடைய நட்சத்திரத்திலோ அல்லது பகை கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலோ அல்லது நீச்ச கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலோ அமரும் பொழுது இயல்பு வாழ்க்கை அவர்களுக்கு ஒத்துப்போவதில்லை அல்லது இயல்பு வாழ்க்கையிலிருந்து முரண்பாடான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை சொல்லியிருக்கிறோம். அதற்கு அடுத்தது லக்னாதிபதியும் லக்ன புள்ளியும் அசுபதி நட்சத்திரத்தில் இருக்கிறது. சூரியனும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறான். அதாவது சதய நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. ராகுவால் பார்க்க பெறுகிறது. ஆக இந்த ஜாதகத்தில் ஒரு விஷயத்தை உற்று கவனித்தால் நன்றாக விளங்கும். லக்கணத்துக்கு 3, 7, 11 இடங்களில் எத்தனை கிரகங்கள் இருக்கிறதோ அத்தனை உறவுகள் வாழ்க்கையில் வந்து போகும். அதனுடைய தசாபுத்தியை அனுசரித்து வந்து போகும் என்பது நடைமுறை நிலை. இங்கு லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், 7ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். ஆக குருவனுடைய நட்சத்திரம். இங்கு
சுக்கிரன் 7க்குரியவன் 11ல் நின்று லக்கணத்துக்கு 9, 12க்குரியவனுடைய சாரம் பெற்றது. இது கூடுதல் சிறப்பு. பொதுவாகவே குரு சுக்கிரன் சேருவது என்பது வாழ்க்கையில் பொருளாதார மேம்பாட்டுக்கு மிக சிறப்பான ஒரு விஷயம். அதே சமயத்தில் இதற்கு காதலை தந்த கிரகம் எது என்று பார்க்கும் பொழுது புதன் என்று பார்க்கும் பொழுது அவன் சனியினுடைய நட்சத்திரத்திலிருந்து சனி அவனுக்கு திரிகோணத்தில் அமர்ந்து ஒத்த கருத்துக்களை உடைய மனோநிலையை தந்திருக்கிறான். ஆக செவ்வாய் சனியோடு சேர்ந்தது ஒரு வகையில் பாதகம் என்று பார்த்தாலுமே கூட ஒரு வகையில் லக்னத்துக்குரிய அதிபதியும் 9, 10, 11க்குரிய அதிபதியும் என்று பார்க்கும் பொழுது இது யோகம். பாவ அதிபதிகள் என்று பார்க்கும் பொழுது யோகம், கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது கொஞ்சம் சங்கடத்தை உண்டு பண்ணக்கூடிய சனி செவ்வாய் என்பது மேலும் தகவல். அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் காற்று ராசியில் அதிக கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் சுலபமாக தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கோம். அதில் மிதுனம், துலாம், கும்பம் இது 3 காற்று ராசிகள். இவர்களுக்கு காதல் என்பதும் செல்போன் என்பதும் மிக இன்றியமையாதது. அதற்காக அவர்கள் எவ்வளவு வேண்டுமானால் முயற்சி செய்யக்கூடியவர்கள். அதே சமயத்தில் இங்கு லக்கணத்துக்கு 3க்குரியவன் 12க்கு போனான். அப்படி இருந்தாலுமே கூட இது தைரியம் குறைவானது என்பதுதான் மேலும் குறிப்பிடக்கூடிய தகவல். அதற்கடுத்தது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் லக்கணத்துக்கு 4க்குரியவன் 7ஆம் இடத்தில் என்பது அதுவும் ராகுகேதுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் குருவனுடைய பார்வை பெற்றிருக்கிறது என்பது கூடுதல் தகவல். ஆக இதுவும் சந்திரன் கேதுவோடு சேர்ந்து சந்திரன் 1.42 பாகையில் இருக்கிறது, கேது 9.11 பாகையில் இருக்கிறது. ஆக கேது தன்னுடைய இயல்பு நிலையை விட்டு வக்ரகதியில் சந்திரனை நோக்கி வருகிறது என்பதுதான் சிறப்பான விஷயம். ஆக இந்த பெண்ணுக்கு திருமணம், காதல் என்பது தாய்க்கு ஏற்கனவே தெரிந்த விஷயமாக நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் 8ஆம் இடத்தில் அமர்ந்து பாதகாதிபதி 8ல் அமர்வது சிறப்பு என்று பார்த்தாலுமே கூட 8ஆம் இடத்தில் சனி செவ்வாய் இருப்பது இவர்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளையும் யூரினரி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளையும் அப்போதைக்கப்போது தந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதும் மேலும் குறிப்பிடக்கூடிய தகவல். இவருக்கு செவ்வாய் திசை முடிஞ்சு, ராகு திசை முடிஞ்சு, குரு திசையில், குரு புத்தியில், சுக்கிரனுடைய அந்தரத்தில் காதல் திருமணம் நடந்தது. இதில் செவ்வாய் என்று பார்க்கும்போது அது கேட்டை நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் இருக்கிறது. அதாவது 6க்குரியவனுடைய சாரம், லக்கணத்துக்கு 3க்குரியவனுடைய சாரம். ஆனால் 12ல் நின்றிருக்கிறான். ஆக செவ்வாய்க்கு நட்சத்திரத்தை கொடுத்தவன் நீச்சம் பெற்று கெட்டுப்போயிருக்கிறனால் அவர் தன்னுடைய வாழ்க்கை துணை என்பவர் சற்று ஏறுக்கு மாறான இயல்பு நிலையிலிருந்து மாறிய குணாதிசயங்களை உடையவர் என்பதுதான் சிறப்பான விஷயம். ஆக இந்த ஜாதகத்தில் ஒரே ஒரு தகவல் என்னவென்றால் சந்திரனுக்கு புதனை தவிர மற்ற கிரகங்கள் எதுவுமே கெடவில்லை. அதே சமயத்தில் குருவுக்கும் சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் எந்த ஒரு கிரகமுமே 6, 8, 12ல் போகவில்லை என்பது மிகவும் சாலச்சிறந்த விஷயமாக இருக்கிறது. ஆக இந்த பெண்ணை தன்னுடைய இனத்தில் இருக்கும் ஒருவரே காதலித்து திருமணம் செய்து கொண்டார். காதலித்து திருமணம் செய்து கொண்ட பிறகு தாய் வீட்டில் இருந்ததை விட பொருளாதார மேம்பாடு சிறப்பாகவும் திருப்திகரமாகவும் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இவருக்கு 2 ஆண் குழந்தைகள். அந்த 2 ஆண் குழந்தைகளும் நல்ல கல்வி தகுதியோடு மத்திய அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறது என்பது கூடுதல் சிறப்பு. ஏனென்று கேட்டால் இங்கு குரு சூரியனோடும் சுக்கிரனோடும் சேர்ந்திருக்கிறது. குருவுக்கு வீடு கொடுத்தவன் தனக்கு தசம கேந்திரத்தில் அமர்ந்து தசம கேந்திராதிபதியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறனால் குழந்தைகளுடைய செல்வாக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் இங்கு லக்கணத்துக்கு 3க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது புதன் 12ல் மறைந்து போனான். அதே சமயத்தில் இளைய சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் லக்கணத்துக்கு 8ல் மறைந்து சனியோடு சேர்ந்தார். ஆக இவர் இந்த பெண்ணுடைய சகோதரன் பலமான பாதிப்புக்கும் சங்கடத்துக்கும் உட்பட்டவன் என்பதுதான் மேலும் குறிப்பிடக்கூடிய தகவலாக இருக்கிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் பாதிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்திகள் வரும் காலம் ஓரளவு யோக பலனை தருகிறதோ இல்லையோ தெரியாது. ஆனால் கெடுபலனை தராமலேயே சுலபமாக காலத்தை கடத்தி அந்த காலத்தை இவர்களுக்கு உபயோகமாக பயன்படுத்தி கொள்ள ஒரு வாய்ப்பை தந்து விடுகிறது என்பதுதான் மேலும் சிறப்பான தகுதி.
இதில் பாதகம் என்று பார்க்கும் பொழுது குரு சதய நட்சத்திரத்தில் இருப்பது சிறப்பல்ல, ராகு சதய நட்சத்திரத்தில் இருப்பது சிறப்பல்ல, லக்ன புள்ளி அசுபதி நட்சத்திரத்தில் இருக்கிறது சிறப்பல்ல, கேது ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருப்பது சிறப்பல்ல. ஆக இவர்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு அதிகபட்ச கிரகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு இயங்கக்கூடிய சூழ்நிலை தந்திருக்கிறது என்பதுதான் மேலும் கூடுதலான தகவல்கள். தற்போது சனி திசையில் புதன் புத்தி நடக்கிறது. சனி என்பவன் 8க்குரியவனாக இருக்கிறான். புதன் லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறான். சின்ன சின்ன அவமானங்களையும் பொருள் இழப்புகளையும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவுகளையும் தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நடைமுறை அனுபவம். இவர்கள் முதலில் என்னிடம் இது பார்க்க வந்த வருடம் என்று பார்க்கும்பொழுது 2005 செப்டம்பரில் வந்தது. அதற்கு பிறகு 6 தடவை என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்துவிட்டு போனார்கள். கடைசியில் கடந்த 1.5 வருடத்துக்கு முன்னால் வந்து போனார்கள். அப்போது சொல்லிய தகவல் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், உடல்நலம் உறவுகள் சற்று கூடுதல் எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினேன். ஆக நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஜாதகங்களும் ஒவ்வொரு புதிய தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதே சமயத்தில் காரகத்துவங்களும் பாவகத்துவங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்று இருக்கிறது. அதே சமயத்தில் கிரகமாக பகையும் பாவகமாக நட்பும் என்ற தொனியில் ஜாதகத்தை பார்ப்போமானால் நமக்கு கண்ணிற்கு படாமல் எந்த ஒரு தகவலும் போய்விடுவதற்கு வாய்ப்பில்லை. ஆக ஒரு ஜோதிடர் இயல்பான நிலையிலிருந்து ஒரு ஜாதகத்தை பார்ப்பாரேயானால் அவருக்கு அனைத்து தகவலையும் கிரகங்கள் அறிவுறுத்தி அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் முருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.